கிராமத்தின் தலைவன் சத்துருந்த சரித்திர நாயகன் சத்தியத்தாய் பெற்றெடுத்த 5 ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை 33 ஆண்டுகள் நம்மளோடு பயணம் சென்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரே தலைவி, ஒப்பற்ற தலைவி, தானை தலைவி, புரட்சி தலைவி அம்மாவுடைய 78வது பிறந்தநாள் விழாவை சீரோடும் சிறப்போடு இங்கே செய்து கொண்டிருக்கும் கருத்தாங்க அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி அவரோடு இணைந்து குமராசன் அவர்களுக்கு மற்றும் இங்கே பகுதியுடைய அனைத்து கழக முன்னோடிகளுக்கும் ஆலமலை நகர பேராட்சி சார்பாக நன்றியை சொல்லி இங்கே வருகை வந்திருக்கும் ஆலமலை மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்பு கார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்றும் விமல் மாப்பிளை நகரத்துறை செயலாளருக்கு ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கும் அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு வரம் நீங்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரே மாதத்தில் இன்றைக்கு தேர்தல் வர இருக்கின்றது. இன்னைக்கு செய்யாத சாதனைகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது திமுகவினை சொல்லிக்கொண்டு குடும்ப அரசு நடத்திக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 சுமையை ஏற்படுத்தி இருக்கும் திராவிட முன்னேற்றமாக திமுக அரசை வேரோடு அளிக்கப்பட வேண்டிய தேர்தல் தான் புரட்சித் தலைவர் அம்மாவின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பான முறையில் இன்னைக்கு புரட்சித் தலைவர் அம்மா எஸ்.பி. வேலுமணியுடைய கருத்தை வெளிப்படுத்த, எடப்பாடியுடைய கருத்தை வெளிப்படுத்த ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்பதை எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்து கல்வி கடன் ரத்து செய்யப்படும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 கடன் தொகை வழங்கப்படும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதுவோ பல திட்டங்கள். அனைத்தவருக்கும் வீடு இல்லாதவருக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும், இடமில்லாதவருக்கு இடத்தோடு வீடுகள் கட்டிக் கொடுக்கும் என்பதை எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்து வருகின்ற தேர்தலில் அதிமுக அளித்து தலைமத்தை நிலைநாட்ட உங்கள் பொன்னான வாக்குகள் உங்கள் சின்னம் எம்ஜிஆர் சின்னம், அம்மா சின்னம், எடப்பாடி சின்னம், எஸ்.பி. வேலுமணி சின்னம், கார்த்திகேயன் சின்னம், விமல் சின்னம், இரட்டைகளை கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களுக்காக ஏற்படுத்திய இந்த மகத்தான இயக்கத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த இயக்கம் மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கம். இந்த இயக்கம் இருந்தால்தான் அடித்தட்டு மக்கள் எல்லாம் முன்னுக்கு வர முடியும் என்கிற எண்ணத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டமைத்து அந்த வழியிலே இன்று புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் சிறப்பான முறையிலே ஆட்சி செய்தார்கள். சென்ற தேர்தலிலே மாதந்தோறும் பெண்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் விடியல் தர போகிறோம், வர்றாரு, விடியல் தர போறாரு என்றெல்லாம் விளம்பரங்களை செய்து வந்தவர்கள் 2 ஆண்டு காலமாக 1000 ரூபாய் தருவதாக சொன்ன 1000 ரூபாயை கூட தரவில்லை. அதற்கு பிறகு எடப்பாடியார் அவர்கள் சட்டசபையிலே நாங்கள் 2000 தருவதாக சொன்னோம், ஆனால் நீங்கள் 1000 தருவதாகத்தான் சொன்னீர்கள், அந்த 1000 கூட 2 ஆண்டுகளாக தரவில்லை என்று சொல்லி சட்டசபையிலே அவர் பேசியதற்கு பின்னால், அவர் கொடுத்த அழுத்தத்துக்கு பின்னால் தான் இந்த 3 ஆண்டுகளாக 1000 ரூபாயை தந்திருக்கிறார்கள். ஆக 2000 தருவதாக சொன்னார்கள். கணக்கு பார்த்தால் 24,000. இன்னைக்கு 5 வருஷத்துல 1 லட்சம் ஒருத்தருக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். வந்ததா இல்ல, இதுதான் கொடுக்கிற மாதிரி கொடுப்பாங்க, ஆனா வந்து சேராது. அதே மாதிரி பொங்கலுக்கு முதல் முறையாக தமிழ்நாட்டிலே ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் 2500 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்த ஒரே ஆட்சி புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி. அந்த ஆட்சியில இருந்த மாண்புமிகு புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பெண்களுக்கு சந்தோஷமாக நமது ஏழை எளிய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக 2500 ரூபாய் தந்தார்கள். அடுத்து வந்ததை கொடுத்தார்கள். அதில் கூட ஊழல் செய்து அந்த ஏழை மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தார்கள். அதற்கு பிறகு என்ன செய்தார்கள்? 500 ரூபாயாக கொடுத்தார்கள். பிறகு 200 ரூபாய் கொடுத்தார்கள். புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் சட்டசபையில கொடுத்த அழுத்தத்துக்காக இந்த தடவை பொங்கலுக்கு தந்திருக்கிறார். எனக்கு பார்த்தா
12,000 ரூபாய் ஒருத்தருக்கு வந்திருக்கணும். வந்ததா? வரல. இப்படித்தான் கவர்ச்சி. இது முதல்ல. இப்ப கவர்மெண்ட் திவால்ல ஓடிட்டு இருக்கு. எடப்பாடி எப்படி கொடுப்பாரு? ஒரே கேள்வி, கொடுப்பார். மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி எடப்பாடி அவர்கள் கை நீட்டுகிற திசையிலே மத்திய அரசாங்கம் நிதி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்துல கூட ஒரு வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர முடியல. அவங்க கூட 5 தான் கொண்டு வந்தான். ஆனா ஒரே ஆண்டுல 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்த ஒரே ஆட்சி எடப்பாடியாரோட ஆட்சி. காரணம் என்னன்னா மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா இருந்தார். இது மாதிரி எத்தனையோ திட்டங்களை சொல்லலாம். இவங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தானா? ஒரு மெடிக்கல் காலேஜ். எப்படி குழந்தைகள் மெடிக்கலுக்கு போவாங்க? அந்த ஆடு ஒரு பெயரை வச்சுக்கிட்டே இருக்கிறான் ஒழிய. ஆகவே இவங்களுடைய கவர்ச்சிகளான வார்த்தைகளாலும் இவர்கள் போடுகிற கவர்ச்சியான மாநாடுகளாலும் இவர்கள் தான் இந்த கட்சியை கூலிக்கார கட்சிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. பாவம் தொண்டர்கள் எல்லாம் 200 சாப்பாடுகள். ஆக இப்படிப்பட்ட மோசமான இயக்கம் இந்த தமிழ்நாட்டிலே 4 வருட காலம் எந்த விதமான முன்னேற்றத்துக்கும் கொண்டு வர முடியாத ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்பா மகன் அக்கா தங்கச்சின்னு சொல்லி ஒரு குடும்பம் பிழைப்பதற்காக, ஒரு குடும்பம் வருமானம் சம்பாதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த இயக்கத்தை வேறொரு மண்ணாக எடுத்துவிட்டு உண்மையாக இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதன் வழியிலே வந்த புரட்சி தலைவி அவர்கள் அம்மா அவர்கள், அதன் வழியிலே வந்த புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் மாபெரும் ஆதரவு தந்து எதிர்கால தமிழகம் வளமோடும் செழிப்போடும் நமது குழந்தைகள் எல்லாம் மென்மேலும் வளர நீங்கள் ஓட்டளிக்க வேண்டும். இல்லை என்றால் எங்கே பார்த்தாலும் கஞ்சா. எது கிடைக்கவே இல்லையோ கஞ்சா கிடைக்குது. கஞ்சாவோ கஞ்சா. அதே மாதிரி மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அம்மா அறிக்கையில ஒவ்வொரு ஆண்டும் 500 மதுக்கடைகளை குறைத்தார்கள். ஆனா இப்ப இன்னொன்னு இருக்காங்க, மெயின் ரோட்ல எங்கேயும் மதுக்கடையை நீங்க பார்க்க முடியாது. பாத்தீங்கன்னா வேட்டானூர் கிட்ட மெயின் ரோட்ல ஒண்ணு, சுப்பனம்பூர் போற வழியில ஒண்ணு. இளைஞர்கள் சீரழிவதற்கு, படித்த மாணவர்கள் சீரழிவதற்கு கஞ்சா மது. ஆகவே சிந்தித்து பார்த்து எதிர்கால வருகிற சட்டசபை தேர்தலிலே நீங்களாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். நானும் 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே உழைத்தவன். சலித்து போய் இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன். ஏனென்றால் இந்த என்னால பார்க்க முடியல இந்த மதுக்கடைகள், இந்த கஞ்சா, பாலியல் வன்கொடுமை, இப்படி பகிரங்கமா ஏமாத்துறான் திராவிட முன்னேற்ற கழக சர்க்கார். பகிரங்கமா மக்களை ஏமாத்துறாங்க. நீங்க எல்லாம் உஷாரா இருக்கீங்க. இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்கு தேர்தல் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.